இந்த தீபாவளிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வரப்போகுது. ஆனா அது ஸ்வீட் பாக்ஸ்ல இல்ல. மத்திய அரசு புது ரீதியில ஒரு அதிரடி திட்டத்தை கொண்டு வரப்போகுது. அதுதான் GST 2.0. அது என்னமா GST 2.0? நம்ம வாழ்க்கையில அதை எப்படி கவனிக்கணும்? இப்ப நம்ம எல்லாருமே சந்திக்கிற ஒரு ரொம்ப சாதாரணமான பட் முக்கியமான விஷயம் விலை உயர்வு. இந்த வரி GST எப்பவுமே நம்ம வீட்டு சாமான்ல இருந்து மெடிக்கலா இருந்தாலும் நம்ம பசங்க படிக்கிற ஃபீஸ் வரைக்கும் ஒவ்வொன்றுத்திலையுமே இருக்குது. ஆனா இப்ப மோடி அரசு ஒரு முக்கியமான பிளானை முன்னெடுத்திருக்காங்க. GST-ய ரீசெட் பண்ணிருக்காங்க. அதாவது 4 ரூபாய் இருந்த இடத்துல 2 ரூபாவா வைக்கலாம்னு. அதாவது 5% அல்லது 18% மட்டும். அதுவும் தீபாவளிக்கு முன்னாடியே புதிய வரியை அமல்படுத்த போறாங்களாம். இந்த சீரமைப்பு எதுக்காக, யாருக்கெல்லாம் லாபம், நமக்கு அது எப்படி பயன் தரும்னு பார்க்கலாமா? இது சாதாரண வரி மாற்றம் இல்ல. இது இந்திய பொருளாதாரத்தின் முடிவை மாற்றக்கூடிய ஒரு முக்கிய சூழ்நிலை. இது வெறும் பத்திரிகை செய்திக்காக நம்ம பார்க்க கூடாது. நம்ம வீட்டுக்கு, நம்ம பில்லுக்கு நேரடியா தொடர்பு உள்ள விஷயம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் முழுமையான விவரத்தை பார்க்கலாம். GST 2.0 வர்றதுக்கான காரணம் என்ன, யாருக்கு லாபம், யாருக்கு பாதிப்பு, நாம பயணிக்கிற வாழ்க்கை பாதையில இது என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. தீபாவளினாலே லைட்டிங், இனிப்பு, சலுகைகள். ஆனா இந்த தீபாவளி நிஜ வாழ்க்கைக்கு ஒளி தரக்கூடிய அரசியல் பொருளாதார சலுகை வரப்போகுது. GST 2.0 இதுதான் புதிய மாற்றத்தின் தொடக்கம். இந்தியாவின் வரி முறையை புரட்டி போட போகுது GST 2.0. இப்படி வரலாறே இல்லாத மாறுதல் வரப்போகுது. ஸ்மால் பிஸ்னஸா, ஃப்ரீலான்சரா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். GST 2.0 யாருக்கு லாபம் தரக்கூடியதுன்னு பார்க்கலாமா? 2017 அறிமுகமானது GST, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். மல்டிபிள் டேக்ஸை ஒரு சிஸ்டமாக்கி ஒற்றுமையான வரிமுறையை உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் GST 1ல் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஃபில்லிங் காம்ப்ளிகேஷன், ITC மிஸ்மேட்சு, மேனுவல் வெரிஃபிகேஷன்னு இன்னும் நிறைய இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ற விதமா GST 2.0 வந்திருக்கு. இதுல ஃபுல்லா ஆட்டோமேஷன், ரியல் டைம் இன்வாய்ஸ் மேட்சிங், AI பேஸ்டு டாக்ஸ் கிரெடிட் வெரிஃபிகேஷன், சீம்லெஸ் ரிஃப்யூட் ப்ராசஸிங், மந்த்லி காம்ப்ளிகேஷன் சிம்பிளிஃபைட்னு பல இந்த மாதிரி நன்மையான விஷயங்கள் இந்த GST 2.0ல இருக்கு. ஸோ இனிமேட்டு GST நீங்க கம்ப்ளீட் பண்ணலைன்னா சீக்கிரமா போயிட்டு GSTக்கு அப்ளை பண்ணி எல்லாமே ப்ரூஃபை கம்ப்ளீட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த தீபாவளி தரமான தீபாவளியாக மோடி அரசு கொண்டு வந்திருக்காரு.